வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பல மாதமாக அது வந்துட்டு பெட்டிக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஜியோவோட செட்டாப் பாக்ஸுங்க. இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ ரிவ்யூக்கான லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே நம்ம பல மாதம் கழித்து இதை வந்துட்டு ஆன் பண்ணும்போது என்ன அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதே நம்ம வந்துட்டு இதை என்ன பண்ண முடியும் அப்படின்றலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் சன் டைரக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க, ஜியோ செட்டப் பாக்ஸை. அந்த இதை வந்துட்டு பூட்டி வச்சது அந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் ஒன்றுமே பண்ண கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் என்னென்னலாம் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத. ஸோ அப்போ மூடி வச்சது அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை கூட பார்த்திங்கன்னா பளபளன்னு தான் இருக்கும். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், லிட்டில் பிட், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HDMI கேபிள் இருக்கும், இந்த சார்ஜரு, பவர் கேபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டுமே பார்த்திங்கன்னா இன்னுமே அப்படியே தான் இருக்கும், பளபளன்னு. ஓகேங்களா? இது ஒன்றுமே பண்ண கிடையாது. இப்போது ஆன் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டால் பிடிக்குமா, இல்லை விலாகு போட்டால் பிடிக்குமா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விலாகு போட்டேன், ஒரு 2 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அதனால் இந்த கண்டென்ட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ ரிமோட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆன் பண்ணி புட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத. ஓகேங்களா? இப்போ பவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. டிவி ஆன் பண்ணிப்போம். ஸோ டிஃபால்ட்டாக HDMI தான் செட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும். என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, எதுவுமே மாறலைங்க. அது ஜியோ டிவி ப்ளஸோ G5 எதுவுமே மாறல. இது வந்துட்டு ஹோம் பேஜ் தான். இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட வருது. இதையுமே ஹோம் அழுத்திடுவோம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு அப்டேட் ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்டேட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் செக்கிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்டேட் ஆகட்டும். ஓகேங்களா? எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மாதம் இருக்கும் அதை வந்துட்டு ஆன் பண்ணி பார்த்து. ஸோ இப்போது என்னவா இருக்குது அப்படின்னு செக் பண்ண தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம டெக்னிக்கல் நியூஸும் போஸ்ட் பண்ணுவோம், அதே சமயம் எதனா விலாக் இருக்குது அப்படின்னாலுமே ஷார்ட்ஸில் மட்டும் விலாக் போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் தான். ஓகேங்களா? ஓகே பண்ணிக்கலாம். இப்போது பேக் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜியோ டிவி ப்ளஸில் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு WPL போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ உமன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது போயிட்டுருக்கனால இப்போது ஜியோ வந்துட்டு அதை வாங்கிட்டாங்க. ஸோ அது நல்லா தாங்க போயிட்டுருக்காங்க. ரிவ்யூ வந்துட்டு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டிஜிட்டல் டிவி என்னவா இருக்குது? ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட்டாக என்ன பார்த்து வச்சனோ அதே தாங்க இருக்குது. இதில் வந்து ஜி தமிழ் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜி தமிழ் பார்த்திங்கன்னா ஜியோவில் வந்துட்டு கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு பணம் கட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சன் நெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஏன்னா அது மாதம் பண்ணுற வேலை இருக்குமே. ஸோ நம்ம அதுக்கான சொல்யூஷன்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் அடிக்கடி, சப்ஸ்கிரைப் பண்ணுறாடே அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அது இப்படி வருதா, திருப்பி பழையபடி இருக்கான்னா? பழையபடி தாங்க இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாராடே அப்படிங்கிறானுங்க. ஓகே, பேக் போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறலை. இன்றைக்கி வரைக்குமே அவனுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க கிடையாது. ஓகே கைஸ், அடுத்து என்ன அப்டேட்டு? வேறு எதுவுமே இல்லைங்க. நான் என்னத்தை வச்சுட்டு போகணும் அப்படி தான் இருக்குது. சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்க. அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றலாம். ஸோ அது வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ மை ஜியோ ஆப்பை பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக லாகின் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குது, நம்மளோட நம்பர் முதற்கொண்டு நம்ம டேட்டா பிளானு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ போஸ்ட் பெய்டு இப்போ பார்த்திங்கன்னா 23 டேஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. 960 GB நான் யூஸ் பண்ணல, இன்னுமே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்பில்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 38 ரூபா இருக்குது. ஓகேங்களா? 11 சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணதான் அது வழியாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னுமே ஹிஸ்ட்ரி இங்கே பார்த்திங்கன்னா வந்திருக்கும். நான் ஒரு 500 கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 700 வெயிட் பண்ணுங்கள், 700 கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 1000 rupees கட்டியிருக்கேன். அப்புறம் 4240 கட்டியிருக்கேன். ஒரு 100 கட்டியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துருங்க. அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அப்புறம் ட்ரபிள் ஷூட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரபிள் ஷூட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ப்ராஸ் ஆனது, அனபிள் டு மேக் கால்ஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லேண்ட்லைன் பார்த்துக்கலாம்.
யூ மஸ்ட் பி an ஆக்டிவ் பிளான் டு பி ஏபிள் டு யூஸ் சர்வீஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு என்னன்னு தெரியல, சரி விட்டுலாம். இது வந்துட்டு நமக்கு ஆன்லைன் கிடையாதுங்க, டிவிலேருந்து கால்ஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ரிமோட் வந்துட்டு கனெக்டடு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு என்ன பேட்டரி லெவலில் இருக்குது அப்படின்ற எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரிமோட்டோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொபைல் ரிமோட், யூனிவர்சல் ரிமோட் செட்டப்பு, அப்புறம் ஜியோ BLE ரிமோட்டு. ஸோ அந்த ரிமோட் தாங்க இதை தான் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஓகேங்களா, ஸோ தென் இதில் வந்துட்டு வேறு எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இதான் லாஸ்ட் அப்டேட். ஓகேங்களா, பிஜிஎம்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்மளோட ப்ரொஃபைல் லைன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் வாட்சிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோ ஹாட்ஸ்டார் லிமிட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் ஒன் டெஸ்டினேஷன். ஸோ எல்லாருமே மிக்ஸ் ஆகி தாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, உருட்டுவாங்க. ஆனால் எல்லா கண்டென்ட்டுமே எல்லாம் ஒரு டைப் மாதிரி வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் புதுசாக அப்டேட் பண்ணல. தென் இதில் கேம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். இன் ஃபியூச்சரில் நான் வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஜியோ கேம்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே கேம்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இந்த PS2 இந்த மாதிரி PS5 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனோட கேம்ஸுமே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜியோ கேம்ஸ். நான் அந்த ப்ளே டெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சுங்க. பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம், நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம். ஓகேங்களா, ப்ளே டெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கேமோட ஸ்டோரி எல்லாமே, அதாவது அக்கா தம்பி இருப்பாங்க. அக்கா தம்பி பார்த்திங்கன்னா 2 பேரும் அந்த பிளேக்குங்கிற ஒரு நோயிலேருந்து தம்பியை காப்பாற்றணும் அப்படின்றாங்க வெறித்தனமாக பார்த்திங்கன்னா போராடுவாங்க. பட் கடைசியில் காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ளே டெல் அப்படிங்கிறது ஒர்த்து தான் நான் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு. நீங்கள் PC ஆர் PS5 இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்துட்டு நீங்கள் அதை பை பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து கைஸ் இதில் வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த பிரச்சனைலாம் இன்னுமே சால்வ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். மேபி ஒருத்தா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லைனா வேணாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.